டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தற்போது கட்சிகள் தொடங்கியிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் அதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் இபிஎஸ்ஸின் பதில் எதிர்க்கட்சிகளுக்கா பாஜகவுக்கா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், நேற்றைய ஒரு நிகழ்ச்சியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். முக்கியமா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியமா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கு ராஜேஷ்? ஷாம், வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நேற்று அதிமுகவினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் பரபரப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கின்றார். அதில் அவர் பேசியதில் 2 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்துவிட முடியாது, இது 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட ஒரு கட்சி என்று ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறார். மற்றொன்று, அதிமுக பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார். எனவே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த 2 மெசேஜும் யாருக்காக சொல்லியிருக்கிறாரு, யாரெல்லாம் இதில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, இது யாருக்கான பதில் என்பதை நாம் தற்போது விரிவாக பார்க்க போகின்றோம். அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜகவுடன் தற்போது கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக தங்களுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய கட்சியாக, உள்விழுங்கி செரிக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது. எனவே அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் உள்ளிட்ட எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு எச்சரிக்கை சொல்வது போல அவர்களை மறைமுகமாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதற்கு இபிஎஸ் அவர்கள் ரியாக்ட் செய்திருக்கின்றார், பதிலளித்திருக்கின்றார். நாங்கள் என்ன அவ்வளோ விழிப்பு இல்லாமையா இருக்கிறோம்? இவ்வளோ பெரிய கட்சியை யாராவது ஒருத்தவங்க கபலீகரம் பண்ணிட்டு போயிட முடியுமா? நாங்கள் வலிமையாக இருக்கின்றோம். நாங்கள் யாருக்காகவும் எங்கள் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற கட்சிகள் கரைந்து விட மாட்டார்கள் என்ற பொருளிலே அவர் தெரிவித்திருக்கிறார். 50 ஆண்டுகளை ஒரு பொன்விழா கண்ட இயக்கமாக அதிமுக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருப்போம், எவ்வளவு அரசியலை பார்த்திருப்போம். எனவே எங்களை யாரும் எடுத்து கொண்டு விட முடியாது, யாரும் இந்த கட்சியை கபலீகரம் செய்துவிட முடியாது என்ற ஒரு பொருளிலே அவர் பாஜகவை வைத்து மிரட்டக்கூடிய அந்த கட்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையிலே இந்த விஷயத்தை பேசியிருக்கின்றார். மற்றொரு விவகாரம் கூட்டணி கட்சி தொடர்பானது. தமிழகத்தில் திமுக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நீங்கள் வாக்கு கேட்கும் போது மட்டும் கூட்டணியாக எங்களை சேர்த்துக்கொண்டு எங்களது பங்கு வாக்குகளையும் கேட்டு பெற்றுக் கொள்கிறீர்கள், எங்களுடைய தயவால் தான் உங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் மட்டுமே அமைச்சரவையில் இடம்பெறுகிறீர்கள். அது 30 அமைச்சராக இருந்தாலும் 34 அமைச்சராக இருந்தாலும் திமுகவோ அல்லது அதிமுகவோ நீங்கள் மட்டும்தான் அமைச்சரவையில் இருக்கின்றீர்கள். அப்படியானால் தேர்தலுக்காக இத்தனை மாதம் உழைத்த, பல ஆண்டுகளாக கட்சி வைத்து நடத்தி வரக்கூடிய நாங்கள் எப்போது அதிகாரத்திலே அமர்வது? நாங்களும் அதிகாரத்தில் அமர்ந்தால்தானே எங்களுடைய கட்சி கொள்கைகளை நாங்கள் சற்று நிறைவேற்ற முடியும். எங்களை நம்பி வந்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு அதிகார பலம் கிடைக்கும் என்றும் அவர்கள் தரப்பிலே வாதம் வைக்கின்றார்கள். அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் கேட்கின்றார்கள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்களும் கேட்கின்றார்கள். அதே போல அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே கடந்த முறை 2024 கூட்டணியில இடம்பெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சமீப நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரைவில் இணைவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய பாமகவின் தலைவர் அன்புமணியும் 2024 தொடர்ந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் ஒவ்வொரு உட்கட்சி கூட்டத்திலும் இதையே தான் சொல்லி வருகின்றார். நிச்சயமாக 2026
எங்களது கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்கும், அதில் பாமகவும் ஒரு அங்கமாக இருக்கும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தெள்ளத் தெளிவாக பேசி வருகின்றார். எனவே அப்படி பேசி வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டிற்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னவர், டெல்லியில் இருந்து கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக செய்தியாளர்களை அழைத்து அவராகவே பேட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். நிச்சயமாக பாஜக தமிழ்நாட்டில் அந்த தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் போது பாஜக அதில் அங்கமாக இருக்கும், அதாவது அமைச்சரவையிலே பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்ற ரீதியில் அந்த பேட்டியிலே அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். எனவே அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அதிமுக கூட்டணிக்குள் தற்போது பெரும் பரபரப்பை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூட இது தொடர்பாக பேசுவதற்கு, விளக்கம் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருவது, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், ஒரு கட்சி ஆட்சியாக இருப்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை, கடந்த 70 ஆண்டு கால வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒரு இடத்தில் கூட அதற்கான தேவை இருந்தும் கூட ஒரு இடத்தில் கூட கூட்டணி ஆட்சி திமுகவும் கொடுத்ததில்லை, அதிமுகவும் கொடுத்ததில்லை. எனவே இனிமேலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வந்தார்கள். ஏறக்குறைய அதே கருத்தை தான் திரு அமித்ஷா அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்வது போலத்தான் இபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் சொன்னார் என்று சற்று நேரத்துக்கு முன்பு பேசிய திருமாவளவன் கூட தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். அதாவது அதிமுக பெரும்பான்மை பலத்துடன் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும், எனவே கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் சொன்ன பதில் அமித்ஷா அவர்களுக்கு சொன்ன பதிலாகத்தான் இருக்கிறது என திருமாவளவன் அவர்கள் சொல்கின்றார். அவரை நோக்கி கேள்வி எழுப்பி வந்த எதிர்க்கட்சிகளுக்கும் அதே போல கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் சேர்த்தேதான் இபிஎஸ் இந்த பதிலை சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். தேர்தல் நெருங்க தான் கூட்டணி ஆட்சி சாத்தியமா, எந்த கட்சியும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போகிறதா, அல்லது தொங்கு சட்டசபை அமைந்து மற்ற கட்சிகள் வலியுறுத்தி வருவது போல இந்த முறை கூட்டணி ஆட்சி சாத்தியமாக போகிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.